பண்றீங்க? சாப்பாடு செஞ்சிருக்குமா? மாமா இன்னைக்கு பால்கோவா பண்றீங்களா? பால்கோவா வேணுமா? என்னடா எப்ப பாரு ஏதோ ஒன்னு கேட்டுட்டே இருக்கற? ஸ்வீட் சாப்பிடணும்னு இருக்குது அத்தை. சும்மா சும்மா நீ பால்கோவா அது இதுன்னு கேட்டுட்டே இருக்கற. ஏதோ இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ். சரி ஓகே செஞ்சு தரேன் போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பால்கோவா. பூஜா குட்டி பால்கோவா கேட்டிருக்கா. பால்கோவா செய்யலாம் வாங்க. பால் 1 லிட்ரு கோல்டு வந்து பால் 1 லிட்ரு காய வச்சிட்ருக்குறோங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்க, நல்லா பால் பொங்கி வருது பாருங்க. இந்த சமயம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஊற்றலாங்க. அது பாருங்க நல்லா திரிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லா ஆயில் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ பன்னீர் நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ நல்லா சுண்ட விடலாம். ஓரம் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடலாங்க. இப்போ ஏலக்காய் ஒரு 4 தட்டி இதில் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் தூள், பால் பவுட்ரு 2 ஸ்பூனு போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். நல்லா திரண்டு வரட்டும். சுகர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். பால்கோவா நல்லா திரண்டு வரட்டும். சுகர் போட்டதே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். சுகர் கரைஞ்சதே கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். கொஞ்சம் சுகர் கரையிட்டோம்னா நெய் ஊற்றிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. பால்கோவா கூட நல்லா மெல்ட் ஆகி வருது. நல்லா மெல்ட் ஆகி வரணும். எவ்வளோ நல்லா திரியாக இருக்குது பாருங்கள். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிட்டு பாருங்கள். எப்படி பால்கோவா பிரியுது பாருங்கள். தண்ணி இருக்குது, கொஞ்சம் வற்றிட்டா பால்கோவா ரெடி ஆகும். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றணும். நல்லா சுண்டி வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் இன்னொரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் வச்சுருக்கிற சின்ன ஸ்பூன் தான். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் கூட போதுங்க. இந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகி வரட்டும், அது வரைக்கும் இருந்தால் போதும். ஓரளவுக்கு இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்தாச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி. மம்மி ரெடி பண்ணிட்டோம். ஓகே, பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குமா பால்கோவா? மம்மி செய்கிற பால்கோவா எப்படி இருக்கும்? எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, டன். இப்போ பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எடுத்து பசங்களுக்கு கொடுத்து குட்டி குட்டி கப்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாப்பா தான் கேட்டால் அதுக்கு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். இந்த பூஜா குட்டி, இந்த நீங்கள் கேட்ட பால்கோவா ரெடி. இந்த ஜனனி, நீ கேட்ட பால்கோவா ரெடி. பால்கோவா எப்படி இருக்கு? டேஸ்ட் வேற லெவல். வாயில வச்சினா அப்படியே கரையுது. சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. டேஸ்ட் எப்படி இருக்கு? இப்போ நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. அம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.